ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியலில் சூப்பராகவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சூர்யாவுக்கு வந்து காலில் அடிபட்டதுமே துர்கா வந்து அவங்கள காப்பாற்றிருந்தாங்க. அப்போ போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க, எப்படியே எஸ்கேப் ஆகிட்டால, அது மட்டும் இல்லாமல் இந்த துர்கா தான் வந்து காப்பாற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா துர்கா வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அவங்களோட டாக்டர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க போலுக்கு, அதனால ஃபோன் பண்ணி சொல்லவும், அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு துர்கா, நீ வந்து என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வராத, என்னுடைய ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வா, அப்போ தான் வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே துர்காவும் சரி அப்படின்ட்டு அவங்க சூர்யாவை அந்த மாதிரிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே அழைச்சிட்டு போனதுமே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கவும் கரெக்டாக போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. வந்ததுமே ஐயோ இப்போ வந்துட்டாங்களே என்ன பண்ணுறதுக்குன்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா எப்படியோ வந்து வேற ஒருத்தர் வச்சு சமாளித்து அவங்க அனுப்பி விட்டுருந்தாங்க. அவங்களும் சூர்யாவை தேடி பார்த்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரல பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா துர்கா வந்து எப்படியோ நம்ம வந்து சமாளித்து அனுப்பிவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து சூர்யாவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து காலில் அடிப்பட்டு இதெல்லாம் சரி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து துர்கா வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க, நீ மட்டும் இல்லைன்னா இவரை நான் எங்கே அழைச்சிட்டு போயிருப்பேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும், நல்ல வேளை நீ அவரை காப்பாற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கவும், அப்போ சூர்யா வந்து கண்முழிச்சிருந்தாங்க. அப்போ வந்து துர்கா வந்து சூர்யா சொல்றாங்க, இப்போ நான் எங்கே போகிறதுக்கு என்ன பண்ணுறதுக்குன்னு எனக்கு தெரியலையே துர்கா அப்படின்னு சொல்லவும், உடனே துர்கா சொல்கிறாங்க, உங்களை நான் வந்து வீட்டுக்கே அழைச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னது வீட்டுக்கே அழைச்சிட்டு போறியா, அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ துர்கா வந்து சொல்கிறாங்க, இப்படியே நீங்கள் வர வேண்டாம், மாறு விஷயத்தில் வாங்க, நான் உங்களை வந்து வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது, என்ன துர்கா சொல்கிறேன் அப்படிங்கும்போது, ஆமாங்க உங்களை இந்த மாதிரிக்கு நிலைமையில் நான் எப்படி விட்டுட்டு போக முடியும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே போய் இருப்பீங்க, எப்படியும் வந்து அந்த ஆசிரமத்துக்கு நம்மளை நீங்கள் திருப்பி போக முடியாது, ஏன்னா அவங்கள தேடி எல்லா இடத்துலையும் வந்து அவங்க வந்து தேடிட்டு இருப்பாங்க, அதனால் நீங்கள் ஆசிரமத்துக்கும் போக முடியாது, அதனால எனக்கு கூட வீட்டுக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லவும், பாருங்க உங்களுக்காக நான் வந்து வேற மாதிரிக்கு அதாவது மாறுவசம் போடுறதுக்காக இதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறேன் அப்படிங்கும்போது, அப்போ பார்க்கும்போது அவங்க சிங்கு மாதிரிக்கு அவங்க ட்ரெஸ் எல்லாம் அந்த தாடியெல்லாம் ஒட்டி எடுத்து அவங்கள வேற மாதிரிக்கு வந்து துர்கா வந்து இது பண்ணியிருந்தாங்க. அப்போ சூர்யா வந்து சொல்கிறாங்க, என்னால் உனக்கு ரொம்ப கஷ்டமாக துர்கா அப்படிங்கும்போது, என்னங்க இந்த மாதிரிக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, எனக்கு நீங்களும் நம்ம குழந்தையும் தான் முக்கியம், இந்த தேவி அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியல, தேவி அம்மா பழசு வர மறந்துட்டாங்க, என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லவும், நான் சீக்கிரத்துலேயே நான் தேவி அம்மாவை நான் கண்டுபிடிப்பேன், வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா பார்த்தோம்னா அவங்க சூர்யா வளைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ சூர்யா வந்து சொல்கிறாங்க, என்னை யாரும் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால நீங்கள் கொஞ்சம் ஹிந்தி மாதிரிக்கு பேசணும், ஹிந்திலேயே சிங்கு பேசுகிற மாதிரிக்கு நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லவும், இல்லைன்னா நீங்கள் பேசாமல் கொஞ்சம் அமைதியாகவே இருந்துருங்க, யாருக்கிட்டையும் அதிக அளவில் நீங்கள் பேசி வச்சுக்கிறாதீங்க, மறந்தும் கூட நீங்கள் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரிக்கு நீங்கள் காட்டிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லவும், சரிதான் துர்கா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்து சூர்யாவை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரவும், அப்போ வந்து சூர்யாவில் நடக்கவே முடியல போலுக்கு, அவங்க ரொம்பவே வந்து தாங்கி நடந்துட்டு இருக்கவும் கால் ரொம்ப வலிக்குதாங்க அப்படிங்கும்போது, ஆமா துர்கா சரி பரவாயில்ல வாஸ் அப்படின்னு சொல்லும்போது, சீக்கிரமாகவே குணமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைச்சிட்டு வராங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே என்ன யாரையுமே காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே சங்கரபாண்டி தான் வராங்க. சங்கரபாண்டி வந்ததுமே, என்னது துர்கா ஏதோ சிங்கு மாதிரிக்கு ஒருத்தர் கூட்டிட்டு வரா, இது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சங்கரபாண்டி வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து இங்கே பார்த்தோம்னா துர்கா வந்து சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, சூர்யா இந்த சோபாவில் உட்காருங்க, நான் உங்களுக்காக வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், சூர்யாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சங்கரபாண்டி வந்து தாரா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க, அக்கா அங்கே துர்கா வந்து ஏதோ ஒரு சிங்கம் மாதிரிக்கு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறா, அது யாருன்னு தெரியல, பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்லிட்டு இருக்கிற துர்கா யாரையோ கூட்டிகிட்டு வந்தாலும் அப்படிங்கும்போது, ஆமாம் அக்கா வந்து நீயே பாரு அப்படின்னு சொல்லவும், உடனே தாராவும் வராங்க. தாரா வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது சூர்யா உட்காந்துருக்கிறவும், இது யார் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே துர்கா வந்து காஃபி கொண்டு கொடுக்கவும், உடனே சூர்யாவும் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே தாரா வந்து கேட்குறாங்க, ஆமாம் இது யார் துர்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ இப்போ இவங்க வந்துட்டாங்களா, இப்போ எப்படி சொல்லி சமாளிக்க போகிறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க நினைக்கவும், அப்போ வந்து துர்கா சொல்கிறாங்க, இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சவங்கன்னா இவங்க இதுக்கு இங்கே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க அதாவது இந்த ஊருக்கு வந்து வேலை விஷயமா வந்திருக்கிறாங்க, அதனால தான் வந்து வரும்போது இவங்களுக்கு காலில் கொஞ்சம் அடிபட்டுருச்சுது, எனக்கு தெரிஞ்சவங்க, அதனால இவங்களுக்கு வந்து வேற யாருமே தெரியாது, அதனால தான் அங்கே அழைச்சிட்டு வந்தேன், அவங்களுக்கு கால் வந்து சரியானதுக்கு அப்புறமா அவங்க இங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே வந்து தாராவுக்கு
சூர்யாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. என்னது துர்கா அப்படிலாம் வந்து யாரையும் அழைச்சிட்டு வர மாட்டாள அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு சந்தேகம் வரவும் உடனே சங்கரபாண்டி சொல்கிறாங்க, அக்கா அந்த தாடியும் அந்த தலையில் வந்து அந்த இதுவும் இல்லைன்னா அப்படியே சூர்யா மாதிரிக்கே இருக்கும்ல அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே துர்கா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது என்னது சங்கரபாண்டி கண்டுபிடிச்சிட்டோம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதிர்ச்சி அடையவும் உடனே வந்து தாரா சொல்கிறாங்க, இங்கே பாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காது அப்படிங்கும்போது உடனே அவங்க பேச்சு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க பார்க்கும்போது அவங்க ஹிந்திலேயே பேசவும் இது கிட்டதுமே தாரா சொல்கிறாங்க, பாரு அவர் ஹிந்திலேயே பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளை வெயிட்